கழுகுகளின் அரசன் ஜடாயுவின் கதை. ஜடாயுவின் வம்சம் மற்றும் தசரதருடனான நட்பு. கழுகுகளின் அரசனான நிலச்சிறந்த ஜடாயு சூரிய பகவானின் தேரோட்டியான அருணனின் புதல்வர் ஆவார். அவர் சம்பாதியின் சகோதரர் மற்றும் தர்மத்தின் நெறிகளை நன்கு அறிந்தவர். ஜடாயு ஸ்ரீராமரின் தந்தையான தசரத மகாராஜாவின் நெருங்கிய நண்பர் ஆவார். இளவயதில் ஜடாயுவும் அவரது சகோதரர் சம்பாதியும் சூரியனை அடைய முயன்றனர். அப்போது வெப்பத்தைத் தாங்க முடியாத ஜடாயுவைக் காக்க சம்பாதி தனது இறக்கைகளை விரித்து அவரைத் தடுத்தார். இதனால் சம்பாதியின் இறக்கைகள் கருகின. ஜடாயு பின்னர் பஞ்சவடியில் வாழ்ந்து வந்தார். அங்கு அவர் இராமாயணத்தில் ஒரு முக்கிய பங்கைக் கொண்டிருந்தார். ராவணன் சீதையை கடத்தல். ஒரு நாள் அரக்கன் ராவணன் சீதையை கடத்தத் திட்டமிட்டான். ராமன் மற்றும் லக்ஷ்மணனை ஆசிரமத்திலிருந்து விலக்கி வைக்க தனது சகோதரரான மாரீசனை ஒரு பொன்மான் உருவில் அனுப்பினான். அந்த அழகான மானைக் கண்டு வியந்த சீதை அதைப் பிடித்துத் தருமாறு ராமனிடம் கேட்டார். ராமன் மானைத் துரத்திச் செல்ல லக்ஷ்மணன் சீதையைக் காக்க அங்கேயே இருந்தார். ராமன் மானைக் கொன்றபோது மாரீசன் ராமரின் குரலில் அலறினான். ராமருக்கு ஆபத்து என்று நினைத்த சீதை லக்ஷ்மணனை உதவிக்குச் செல்லுமாறு வற்புறுத்தினாள். லக்ஷ்மணன் பெயரளவு ஒரு கோடு வரைந்துவிட்டுச் சென்றார். சீதை தனியாக இருப்பதை பயன்படுத்திக் கொண்ட ராவணன் ஒரு முனிவரைப் போல வேடமிட்டு அவரிடம் வந்தான். சீதை ராவணனின் உண்மையை அறிந்து அவனை எதிர்த்தபோது ராவணன் தனது உண்மை உருவத்தைக் காட்டி சீதையை தனது தேரில் ஏற்றி ஆகாய மார்க்கமாக லங்கையை நோக்கித் தூக்கிச் சென்றான். ஜடாயுவின் வீரப்போர். ராவணன் சீதையை கடத்திச் செல்வதைக் கண்ட ஜடாயு உடனடியாக சீதையை மீட்கப் போராடினான். மிகுந்த துணிச்சலுடன் ராவணனைத் தாக்கினான். ஜடாயு தனது அலகு மற்றும் நகங்களால் ராவணனைக் குத்திக் கிழித்தான். இதனால் அந்த அரக்கன் காயமடைந்து இரத்தம் சிந்தினான். போர் கடுமையாக இருந்தது. இறுதியில் ராவணன் தனது வாளை எடுத்து ஜடாயுவின் இறக்கைகளை அறுத்தான். அந்த பாரிய கழுகு படுகாயமடைந்து தரையில் விழுந்தது. ராவணன் சீதையுடன் லங்கையை நோக்கி தனது பயணத்தைத் தொடர்ந்தான். வழியில் சீதை தனது ஆபரணங்களை அடையாளமாக தரையில் வீசினாள். ஜடாயுவை ராமன் கண்டடைதல். ராமனும் லக்ஷ்மணனும் ஆசிரமத்திற்கு திரும்பியபோது அங்கு சீதையைக் காணவில்லை. அவர்கள் தேடி அலைந்தனர். அவர்கள் தேடுதலில் உயிருக்குப் போராடிக் கொண்டிருந்த ஜடாயுவை தரையில் கண்டார்கள். முதலில் ஜடாயுவை ஒரு அரக்கன் என்று தவறாக நினைத்து ராமரும் லக்ஷ்மணனும் தாக்கத் தயாரானார்கள். ஆனால் ஜடாயு தனது கடைசி தருணத்தில் தசரதருடனான நட்பைப் பற்றிப் பேசினான். ஜடாயுவின் தியாகத்தை எண்ணி வருந்திய ராமன் அவனருகில் மண்டியிட்டார். ஜடாயு தனது கடைசி மூச்சில் ராவணன் தெற்கு நோக்கிச் சென்றதைக் காட்டினான். இந்த முக்கிய தகவலை கூறிய பிறகு ஜடாயு ராமரின் மடியிலேயே உயிர் துறந்தான். ஜடாயுவின் இறுதிச் சடங்கும் முக்தியும். ஜடாயுவின் விசுவாசத்தால் நிகழ்ந்த ராமன் மிகுந்த மரியாதையுடன் அவருக்கு இறுதிச் சடங்குகளைச் செய்தார். ஒரு கழுகிற்கு ஒரு மகன் செய்யும் கடமையே ராமன் செய்தது. இருங்களுக்கு அப்பாற்பட்ட நட்பையும் மரியாதையையும் காட்டியது. ஜடாயுவிற்கு மோட்சம் வழங்கப்பட்டது. அவர் ஒரு அக்னி ரதத்தில் ஏறி மகாவிஷ்ணுவின் வைகுண்டத்தை அடைந்தார். ஜடாயுவின் கதையிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்கள். அநீதிக்கு எதிராக நிற்கும் துணிச்சல். ராவணனின் வலிமையை அறிந்தும் சீதையை மீட்க முயன்ற ஜடாயுவின் வீரம் அநீதிக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. விசுவாசம் மற்றும் தியாகம். ராமனுக்கு ஜடாயு காட்டிய அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் தியாகம் தன்னலமற்ற வாழ்விற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். உண்மையான பக்தி என்பது பொது நன்மைக்காக தியாகம் செய்வதாகும். ஜடாயு கடைசி வரை தர்மத்தை கடைப்பிடித்தது. ஒரு நீதிமிக்க வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் கடமையைச் செய்த ஜடாயு தர்மத்தின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார்.
தெய்வீக கருணை, ஜடாயுவின் மீது ராமன் காட்டிய அன்பும் மரியாதையும். தூய்மையான பக்தியுடன் சேவை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இறைவன் மதிப்பார் என்பதை காட்டுகிறது. பக்தியின் மூலம் மோட்சம். ஜடாயு அடைந்த மோட்சம். ஒருவரின் உருவம் அல்லது அந்தஸ்து முக்கியமல்ல. உண்மையான பக்தியே இறைவனை அடைய வழி என்பதை விளக்குகிறது. துணிச்சல் மற்றும் பக்திக்காக பிரார்த்தனை. நீதியின் வடிவான ஸ்ரீராமனே, அநீதிக்கு எதிராக முழங்கவும், தேவையுள்ளவர்களை காக்கவும் ஜடாயுவின் துணிச்சலை எங்களுக்கு வழங்க வேண்டும். பெரிய சவால்கள் வந்தாலும் தர்மத்தைக் காக்கவும், ஜடாயுவைப் போல விசுவாசமாக இருக்கவும் எங்களுக்கு வலிமை தாருங்கள். இறைவா, அறநெறி கொண்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு வழிகாட்டும். அதன் மூலம் ஜடாயு அடைந்த அந்த உன்னத மோட்சத்தை நாங்களும் அடைய வேண்டும். எங்கள் இதயத்தை ஜடாயுவின் இதயத்தைப் போல கருணையால் நிரப்புங்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.